ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1010. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டி ஆக வெளிச்சம் இட்டு காட்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 1.8.19 முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான குந்தி மகாராணி மேலும் கூறினாள், நீங்கள் குறை உடைய புலன் உணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் ஆவீர். நீங்கள் மாயா சக்தியின் திரையால் மூடப்பட்டு உள்ள குறை அற்றவராகவே என்றும் இருக்கின்றீர்கள். ஒரு நடிகரை போன்று உடை அணிந்து இருப்பவரை அடையாளம் காண முடியாததை போன்று முட்டாள்களின் கண்களுக்கு நீங்கள் புலப்பட முடியாதவராக இருக்கின்றீர்கள். 1.8.20 ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்தால் தூய்மை பெற்று முன்னேறி இருக்கும் ஆன்மீகிகள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்கான தாங்களே வந்து அவதரித்து இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் ஆன எங்களால் எப்படி உங்களை பூர்ணமாக அறிய முடியும்? 1.8.21 எனவே வசுதேவரின் புதல்வரும் தேவியின் இன்பமும் நந்தருக்கும் பிருந்தாவனத்தில் மற்ற இடையர்களுக்கும் செல்வனும் மேலும் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் அளிப்பவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது மரியாதையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். 1.8.22 எம்பெருமானே, தாமரை போன்ற நாபியையும் எப்பொழுதும் தாமரை பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பவரும் தாமரை போன்று குளிர்ந்த பார்வையை உடையவரும் தாமரைகள் பொறிக்கப்பட்ட திருப்பாதங்களை உடையவருமான தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். 1.8.23 இறைவனுக்கு இறைவனும் புலன்களுக்கு அதிபதியுமான ரிஷிகேஷன் அவர்களே, பொறாமை கொண்ட கம்ச மன்னனால் சிறைப்படுத்தப்பட்ட மற்றும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கும் உங்களுடைய தாயான தேவையையும் என்னையும் எனது மகன்களையும் கூட தொடர்ச்சியான பல அபாயங்கள் இருந்து தாங்கள் விடுவித்து இருக்கின்றீர்கள். 1.8.24 எனது அருமை கிருஷ்ணா, பகவானாகிய தாங்கள் விஷ பலகாரத்தில் இருந்தும் பெருந்தீயில் இருந்தும் நர பச்சனைகள் இடம் இருந்தும் துஷ்டர்களின் சபையில் இருந்தும் எங்களுடைய வனவாசத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களில் இருந்தும் மற்றும் பெருந்தளபதிகள் போர் செய்த யுத்த களத்தில் இருந்தும் எங்களை காப்பாற்றிவிட்டீர்கள். இப்பொழுது அஸ்வத்தாமனின் ஆயுதத்தில் இருந்தும் எங்களை காப்பாற்றி இருக்கின்றீர்கள். 1.8.25 அந்த விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப நிகழ வேண்டும் என நான் விரும்புகின்றேன். இதனால் உங்களையும் திரும்ப எங்களால் காண முடியும். ஏனென்றால் உங்களை காண்பது என்றால் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எனும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பது ஆகும். 1.8.26 குந்தி மகாராணி மேலும் கூறினாள், எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகி விட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வு உடன் உங்களை அணுக முடியாது. 1.8.27 பௌதிகத்தில் ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜட இயற்கை 3 குணங்களின் செயல்கள் விளைவுகள் உடன் தங்களுக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. நீங்கள் சுய திருப்தி உடையவர் என்பதால் சாந்த சுருவியாகவும் அத்வைதிகளின் தலைவராகவும் இருக்கின்றீர்கள். 1.8.28
எம்பெருமானே, தங்களை நான் நித்திய காலமாகும் பரம ஆளுநராகவும் துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவி இருப்பவராகவும் கருதுகின்றேன். உங்களுடைய கருணை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவர் இடமும் சமமாக நடந்து கொள்கின்றீர்கள். ஜீவராசிகளுக்கு இடையில் இருக்கும் சண்டை சச்சரவுகளுக்கு சமூக தொடர்புகளே காரணம் ஆகும். 1.8.29 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, மனித செயலை போன்று காணப்படும் உங்களுடைய திவ்யமான லீலைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவை வழிதவறச் செய்கின்றன. உங்களால் ஆதரிக்கப்படும் பொருளோ அல்லது வெறுக்கப்படும் பொருளோ எதுவும் கிடையாது என்றாலும் கற்பனையால் நீங்கள் பாரபட்சம் கொண்டவரென மக்கள் நினைக்கின்றார்கள். 1.8.30 பிரபஞ்சத்தின் ஆத்மாவே, தாங்கள் செயல் அற்றவர் என்ற போதிலும் செயல்படுகின்றீர்கள். தாங்கள் பிறப்பு அற்றவராகவும் ஜீவசக்தி ஆகவும் இருப்பினும் பிறப்பை ஏற்று உள்ளீர்கள். நீங்கள் மிருகங்கள், மனிதர்கள், முனிவர்கள் மற்றும் நீர் இனங்கள் ஆகியோருக்கு இடையில் அவதரிக்கின்றீர்கள். உண்மையில் இது திகைப்பு ஊட்டுவதாக இருக்கின்றது. 1.8.31 எனது அன்பு கிருஷ்ணா, நீங்கள் ஒரு குற்றத்தை செய்துவிட்ட பொழுது உங்களை கட்டி போடுவதற்காக யசோதை ஒரு கயிற்றை கையில் எடுத்தால், இதனால் அமைதி இழந்த உங்களுடைய கண்களில் இருந்து பெருகி வழிந்த கண்ணீர் கண் இமையில் பூசப்பட்டு இருந்த மையை அழித்துவிட்டது. மேலும் பய சுருவியே உங்களைக் கண்டு அஞ்சிய போதிலும் நீங்கள் அதனால் அச்சத்திற்கு உள்ளானீர்கள். இந்த காட்சி என்னை குழப்பம் அடையச் செய்கின்றது என்றாள் அவள். 1.8.32 பிறப்பு அற்றவர் புண்ணியர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கின்றார் என சிலர் கூறுகின்றார்கள். மற்றும் சிலர் உங்களுடைய பிரியமான பக்தர்கள் ஒருவரான யது மகாராஜனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் பிறக்கின்றார் என கூறுகின்றார்கள். மலைகளில் சந்தனம் தோன்றுவதைப் போன்று அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றி உள்ளீர்கள். 1.8.33 வசுதேவர் மற்றும் தேவகி ஆகிய இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததால் அவருடைய மகனாக நீங்கள் பிறந்து உள்ளீர்கள் என மற்றவர்கள் கூறுகின்றார்கள். சந்தேகம் இல்லாமல் தாங்கள் பிறப்பற்றவர்தான். எனினும் அவர்களுடைய நன்மைக்காக தேவர்கள் இடம் பொறாமை கொண்டு இருப்பவர்களை அழிப்பதற்காக நீங்கள் பிறந்து இருக்கின்றீர்கள். 1.8.34 கடலில் இருக்கும் படகை போல அதிக சுமை ஏற்றப்பட்ட உலகம் மிக மிக பாதிப்பு அடைந்தது எனவும் உங்களது மகனான பிரம்மா உங்களிடம் வேண்டிக் கொண்டதால் தொல்லைகளை குறைப்பதற்காக நீங்கள் தோன்றி உள்ளீர்கள் என மற்றவர்கள் கூறுகின்றார்கள். 1.8.35 பௌதிக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவில் கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த முறைகளை புதுப்பிப்பதற்காக நீங்கள் தோன்றினீர்கள் என மற்றும் சிலர் கூறுகின்றார்கள். 1.8.36 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அதை திரும்ப சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயமாக உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை காண முடியும். அந்த திருப்பாதங்கள் மட்டுமே தொடர்ந்த பிறவிச் சக்கரத்தை நிறுத்தக்கூடியவை ஆகும். 1.8.37 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா எம்பெருமானை இதுவரை எல்லா கடமைகளையும் நீங்களாகவே நிறைவேற்றியுள்ளீர்கள். இப்பொழுது எல்லா அரசர்களும் எங்களிடம் விரோதம் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களை பாதுகாக்க கூடியவர் வேறு ஒருவரும் இல்லாத இச்சமயத்தில் உங்களுடைய கருணையை நாங்கள் முற்றிலும் நம்பியிருக்கின்றோம் என்ற போதிலும் இன்று எங்களை புறக்கணித்துவிட்டு நீங்கள் சென்றுவிட போகின்றீர்களா? 1.8.38 ஒரே உடலில் இருந்து உயிர் மறைந்து விடும் பொழுது
அந்த குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. அதை போன்று எங்கள் உடனே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்கள் உடையதும் யாதவர்கள் உடையதும் மற்றும் எங்களது உடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்து மறைந்து விடுகின்றன. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.